ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ கைஸ் வணக்கம். ஸோ நம்முடைய ஆடியோ, வீடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ஆக்சுவலா குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் 23ல வந்ததுலேருந்தே இந்த வேக்கன்சி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 20 வேக்கன்சி வந்து ஆட் பண்ணாங்க. கரெக்ட்டா? ஸோ இப்போ இந்த வேக்கன்சிய ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கட் ஆஃப்ல ஏதாச்சும் வந்து மாற்றங்கள் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல அப்புட்ன்னா எவ்வளவு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கட் ஆஃப் அப்படிங்கிறது? ஏன்னா நம்ம வந்து ஒரு பாதை இலக்க நோக்கி வந்து நம்ம முன்னேறி போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட இலக்கு எது அப்படின்னு நமக்கு வந்து தெரியிற பட்சத்தில தான், நம்ம அத நோக்கி வந்து இன்னும் வேகமாக ஓடுறதுக்கு உங்களுக்கு வந்து பயன்படும். கரெக்ட்டா? ஸோ அந்த வகையில தான், இப்ப நீங்க வந்து குரூப் 1ல வந்து எந்த ரேஞ்சுல இப்போ குரூப் 4க்குன்னு ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்ட்டா? அதேமாரி குரூப் 2 மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதுக்கும் ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது கட் ஆஃப். கரெக்ட்டா? ஸோ இந்த ரேஞ்சுல வந்து நம்ம ஆ படிக்கணும். ஏன்னா, இங்க வந்து பிலிம்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆ குவாலிஃபையிங் நேச்சர். குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும். ஆனா குரூப் 4ல வந்து ஃபைனல் கட் ஆஃபே அந்த பிலிம்ஸ் அந்த ஒரே ஒரு எக்ஸாம் தான். சிங்கிள் எக்ஸாம் தான். கரெக்ட்டா? ஸோ அதனால வந்து அதுக்கு நல்லா வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களோட பிரிப்பரேஷன் லெவல வந்து நம்ம இந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா, இந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க வந்து வொர்க் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து நம்ம குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அ விட்டதுல அந்த நோட்டிஃபிகேஷன்ல அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது பிளான் ஆஃப் த எக்ஸாம் கரெக்ட்டா? அ அ குரூப் 1க்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 சக்செசிவ் ஸ்டேஜஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? 3 அ ச கன்சிக்யூட்டிவ் சக்செசிவ் ஸ்டேஜ் ஓகே. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போவீங்க. இப்ப நீங்க பிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு 3,00,000 பேர் எழுதுறாங்க அப்படின்னா, அதுலருந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறது பார்த்தீங்கன்னா 3,00,000 பேர்ல என்ன 2,00,000 பேரா எழுத போறாங்க? கிடையாது. கரெக்ட்டா? எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ, அதிலிருந்து 20 டைம்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ். கரெக்ட்டா? ஸோ 20 டைம்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படிங்கிறது, இங்க தான் வந்து ஒரு சிக்கலே உருவாகுச்சு. கரெக்ட்டா? 2022ல தான் இந்த 20 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத மாத்துனாங்க. கரெக்ட்டா? ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1:50 அப்படிங்கிறது இருந்துச்சு. 2022க்கு முன்னாடி 1:15 இருந்துச்சு. ஸோ இதே இது 1:50 ரேஷியோ அப்படின்னா, ஏன்னா 20 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 2500 3000 பேர் வரைக்கும் கூட மெயின்ஸ் எழுதியிருக்கலாம். ஆனா, இப்போ வந்து 1:20 அப்படிங்கிறது 2022க்கு அப்புறம் மாத்துனதுனால, இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 920 ஓகே 920 பேர் அப்ராக்ஸிமேட்டா 1000 பேர் தான் மெயின்ஸ் எழுதுவாங்க. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1:20 ரேஷியோ கொஞ்சம் அதிகமாவும் இருக்கதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? எக்ஸீடட் த 1:20 ரேஷியோ. ஏன் இத வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, அ மேபி கடைசி அந்த கட் ஆஃப்ல பார்டர் மார்க்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 150 கொஸ்டின் வரைக்கி அ 920 பேர் நமக்கு எக்ஸாக்ட்டா தேவை. 1:20ல 910 பேர் வந்துட்டாங்க. கரெக்ட்டா? இந்த கடைசி 10 பேர வந்து செலக்ட் பண்றதுக்கு 1 மார்க் நம்ம குறைச்சோம்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு 250 பேர் வந்து உள்ள வராங்க அப்படின்னா, 10 பேருக்காக 250 பேரையும் உள்ள விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஆமா. கரெக்ட். ஏன்னா இங்க வந்து கடைசி பார்டர் மார்க்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா குவாலிஃபையிங் கேண்டிடேட் எல்லாத்தையுமே வந்து மெயின்ஸ் அப்பியர் ஆகுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. அதனால தான் இங்க வந்து எக்ஸீடட் அப்படின்னு இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஏன்னா எப்போதுமே 1:20 ரேஷியோல 46 வேக்கன்சிக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு 920 பீப்பிள் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். கரெக்ட்டா? பட் இந்த கடைசி ஏன்னா எப்போதுமே கரெக்ட்டா, அக்யூரேட்டா வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் சாரி அந்த 920 பேர் அப்படிங்கிறது அந்த நம்பர் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகாது. ஓகே. வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா எக்ஸ்ட்ரா தான் இருக்குமே தவிர குறையாது. ஓகே. அதனால 1000 பேர் வந்து அப்ராக்ஸிமேட்டா மெயின்ஸ் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1:20 ரேஷியோல உங்களுக்கு வந்து மெயின்ஸ் அப்படி எடுங்க நீங்க வந்து அப்பியர் ஆவீங்க. கரெக்ட்டா? அதே மாரி உங்களுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது 1:2 ரேஷியோ. கரெக்ட்டா? இப்போ வந்து நீங்க மெயின்ஸ்ல 1000 பேர் எழுதுறீங்க அப்படின்னா, அதுல டாப் அந்த 46 வேக்கன்சி அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 92 பேர் மட்டும் தான் வந்து மெயின்ஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும். அதுலயும் 100 பேர் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணலாம். கரெக்ட்டா? அப்ராக்ஸிமேட்டா 100 பேர் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். 1:2 ரேஷியோல அதுல ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது செலக்ஷன் போஸ்ட் அப்படிங்கிறது அந்த எவ்வளோ பேரு டாப் 46 பீப்பிள் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, இந்த கட் ஆஃப் வந்து டிசைட் பண்றது எது அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மொத்தம் 3 விதம் வந்து 3 ஃபேக்டர்ஸ் வந்து இங்க கட் ஆஃப் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் ஓகே.
இப்ப கொஸ்டின் பேப்பர் வந்து பயங்கர இப்ப போன குரூப் 4ல அதுக்கு முன்னாடி குரூப் 4லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 170, 175 ரேஞ்ச்ல இருந்த கட் ஆஃப் குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 155, 160 கிட்ட போன 2025ல லே ஸ்ட ஸ்டேபிள் ஆச்சு. கரெக்ட்டா? ஏன்னா வேக்கன்சியும் கம்மி. ஆனா வந்து 160லே வந்து எப்படி ஸ்டேபிள் ஆயிருக்குதுக்கு? கண்டிப்பா வந்து அப்ப அந்த கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வந்து கட் ஆஃப் டிசைட் பண்ணும். கரெக்ட்டா? அதே மாரி நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியரிங் ஓகே. எத்தன பேர் அப்பியர் ஆகுறாங்க? 10,00,000 பேர் அப்பியர் ஆகுறாங்களா? குரூப் 4லலாம் பார்த்தீங்கன்னா, 15,00,000 பேரு. குரூப் 1ல வந்து அட்லீஸ்ட் 3,00,000 பேர் அப்பியர் ஆவாங்க. குரூப் 2ல ஒரு 6,00,000 பேர் அப்பியர் ஆகுறாங்க அப்டின்னா, அது வந்து கட் ஆஃப் டிசைட் பண்ணும். கரெக்ட்டா? என்ன பொறுத்தளவுல அ இத்தன லட்சம் பேர் அப்பியர் ஆனாலும், வேக்கன்சிய விட 10 பேர் அதிகமா அட்டெண்ட் பண்ணாலே அது வந்து எக்ஸ்ட்ரா தான். கரெக்ட்டா? நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஓகே. அதனால எனக்கு இது வந்து பெருசா ஏன்னா படிக்கிறவங்க கம்மியான பீப்பிள் தான் இருப்பாங்க. சும்மா போய் அட்டெண்ட் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது ஓகே. பட் இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு மேஜர் டிசைடிங் ஃபேக்டர். ஓகேவா? அதே மாரி வந்து வேக்கன்சி முக்கியமா ரோல் ப்ளே பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேக்கன்சி. கரெக்ட்டா? வேக்கன்சி தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப். மேஜர் ரோல் ப்ளே பண்ணது என்னன்னா, கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் அண்ட் வேக்கன்சி. இது 2 தான் வந்து மேஜரா ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து தெரியும். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி 2022ல வந்து பார்த்தீங்கன்னா, 92 வேக்கன்சி குரூப் 1ல குடுத்துருக்காங்க. 24ல 90 வேக்கன்சி, 25ல 70 வேக்கன்சி. இப்ப 26ல வந்து பார்த்தீங்கன்னா, 46 வேக்கன்சி இன்னைக்கு டேட்டுக்கு கரெக்ட்டா? ஆகஸ்ட் 18ஆம் தேதி. ஓகே. ஸோ ஆகஸ்ட் 18 இன்னைக்கு டேட்டுக்கு வந்து 46 வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து குரூப் 1ல சொல்லியிருக்காங்க. இது மேபி வந்து அ ரிசல்ட்க்கு முன்னாடி வந்து கண்டிப்பா ஒரு 70, 60 மினிமம் 60லேருந்து 70 வேக்கன்சி வரதுக்கு நெறையாவே பாசிபிள் இருக்கு. கரெக்ட்டா? பார்ப்போம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரூப் 1க்கான இப்ப 46 வேக்கன்சிக்கு எவ்வளவு கட் ஆஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்கு? அப்படின்னு ஒரு சின்ன பிரெடிக்ஷன். ஓகே. ஸோ நம்மளோட நாலேட்ஜ் பிரகாரம் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ அ 2022, 24, 25 இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 90 பிளஸ் வேக்கன்சி. ஓகே. ஸோ இதுல 70 வேக்கன்சி. ஸோ இந்த டைம்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2025 வரைக்கும் யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 145 கரெக்ட்டா? ஸோ 145 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து மெயின்ஸ்க்கு எலிஜிபிளா இருந்தாங்க. 200 கொஸ்டின்ஸ்க்கு கரெக்ட்டா? அதே நேரத்தில 2022க்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 130 கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே. 130 கொஸ்டின்ஸ் 130 கொஸ்டின் தான் இருந்துச்சு. அ அதிலுமே வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின் வந்து மேத்ஸ் வரும். 50 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர் வரும். இது 2யும் நீங்க பேலன்ஸ் பண்ணாலே ஈஸியா வந்து பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். அந்த மாரியெல்லாம் இருந்த சிச்சுவேஷன் வேற. கரெக்ட்டா 2022க்கு முன்னாடி. அதாவது 2020 குரூப் 1 டைம்லலாம். அதுக்கு முன்னாடி நடந்தது. ஓகே. ஆனா இந்த 2022ல 1:20 ரேஷியோ மாத்துனதுனால கட் ஆஃபோட ரேஞ்ச் வந்து 145ல இருந்து 150 வரைக்கும் அந்த ரேஞ்ச்ல வந்து எகிறிருச்சு. கரெக்ட்டா? ஸோ இப்போ இந்த 2026ல வந்து 46 வேக்கன்சி அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு நெறையாவே வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்போ இந்த 2026ல எவ்வளோ இந்த 46 வேக்கன்சி அப்படின்னா, கரெக்ட்டா? 2026ல வெறும் 46 வேக்கன்சி தான். ஓகே. ஸோ, அப்போ இதுக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் தான். ஓகே. எதுவுமே வந்து மார்க் அப்படின்னு கிடையாது. என்ன பொறுத்தளவு கண்டிப்பா கொஞ்சம் அதிகமாகுறதுக்கு தான் நெறையாவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதே 46 வேக்கன்சி தான். கொஞ்சம் 70, 90 வேக்கன்சிலாம் ஆட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் குறையும். அந்த 145 பிளஸ். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மினிமம் வந்து ஒரு 150க்கு மேல இருக்கதுக்கு நெறையாவே சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? 150 பிளஸ் அதே மாரி அ 200 கொஸ்டினுக்கு 150 பிளஸ் இருக்கறதுக்கு நெறையாவே வாய்ப்பு இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு பிரெடிக்ஷன் தான். கரெக்ட்டா? ஸோ உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது 150 கொஸ்டினுக்கு மேல, அதுவும் குரூப் 1லலாம் 150 கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். நெறைய விஷயங்கள வந்து படிக்கணும், பிரிப்பேர் பண்ணணும். அதே மாரி இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களோட இத பொறுத்து தான் இருக்கும். கரெக்ட்டா? கம்யூனல் ரிசர்வேஷன பொறுத்து தான் இவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 69% இடஒதுக்கீடு இருக்குன்னா, 69% இடஒதுக்கீடு இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஸோ 1:20 ரேஷியோல இப்ப 46 வேக்கன்சி இருக்குல்ல. மல்டிபிள் 20 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 920 பீப்பிள்ஸ் வர்றாங்க அப்படின்னா, இது வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1000 பேர் வரைக்கும் நீங்க மெயின்ஸ் எழுதலாம். கரெக்ட்டா? ஸோ, இப்ப இந்த 1000 பேர்ல வந்து
இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து குடுப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ, அதனால வந்து ஒ ஒரு சில பேருக்கு 150 கொஸ்டின்ல வரலாம். ஒரு சில பேருக்கு கட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 145லயே வரலாம். ஒரு சில பேருக்கு 135லயே வரலாம். அந்த ரிசர்வேஷன் கம்யூனல் கேட்டகரிய பொறுத்து இந்த மெயின்ஸ் அப்பியர் ஆகுற கேண்டிடேட் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு நெறையாவே வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ, அதனால வந்து என்னோட யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, 150 கொஸ்டினுக்கு மேல நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா குரூப் 1ல மெயின்ஸ் எழுதுறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ, எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 150லேருந்து 155 கொஸ்டினுக்குள்ள இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது டிசைட் ஆகுறதுக்கு நெறையாவே வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? 2022க்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, 1:20 சாரி 20க்கு பதிலா 1:50 ரேஷியோ இருந்துச்சு. கரெக்ட்டா? ஸோ பிஃபோர் 2022க்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ்ல இருந்தே மெயின்ஸ்க்கு அப்பியர் ஆகுற கேண்டிடேட் வந்து 1:50 ரேஷியோ இருந்துச்சு. இப்போ 1:20 தான். கரெக்ட்டா? ஸோ அதனால அந்த டைம்லலாம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 130 பிளஸ் தான் அதிகபட்சமே இருந்துச்சு. ஓகே. அதே மாரி நான் சொன்ன மாரி அ 50 கொஸ்டின் மேத்ஸ் 50 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு ஈஸியா வந்து 130 பிளஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிற முடியும். கரெக்ட்டா? ஆனா இப்போ வந்து மேத்ஸையும் குறைச்சுட்டாங்க. கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸையும் வந்து கொஞ்சம் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா ஸ்டேட்மெண்ட்டா கொஞ்சம் வேற மாரி கொண்டு போயிட்டாங்க. கரெக்ட்டா? ஸோ, அதனால தான் இப்போ வந்து டஃப்பா இருக்குது. ஸோ, எனிவே ஸோ இந்த 2026ல என்னோட எக்ஸ்பெக்டட் பிரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் குரூப் 1ல 150 கொஸ்டினுக்கு மேல கண்டிப்பா ரீச் ஆகுறதுக்கு நெறையாவே வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? அதுக்கு முன்னாடி 145 தான் இருந்துச்சு. பட் இப்ப வேக்கன்சி அப்படிங்கிறது 46 தான் இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே மாரி கொஸ்டின் பேப்பர் பயங்கர டஃப்பா இருந்துச்சுன்னா, மேபி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? ஆனா கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா டஃப்பா தான் இருக்கும். ஓகே. டிஎன்பிசிக்காரங்க சும்மாவே ஆடுவாங்க. இதுல சலங்க வேற கட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி குரூப் 1லாம் புகுந்து விளையாடுவாங்க. ஸோ, அதனால கொஞ்சம் குறையதுக்கு சரி பயங்கரமா டஃப் ஆச்சுன்னா, கொஞ்சம் ஓரளவு நியூட்ரலா 145 பிளஸ்ஸே இருக்கும். பட் ஆ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட பிரிடிக்ஷன் மட்டும் தான். கரெக்ட்டா? ஸோ, இது வந்து உங்கள ஒரு அடுத்த இருக்கிற ஒரு கொஞ்ச நாட்கள வந்து இப்போ ஆகஸ்ட் 18 அப்படின்னா, செப்டம்பர் 27 ஓகே. ஸோ, ஒரு இந்த இருக்கிற ஒரு 40 நாட்கள வந்து உங்களோட பிரிப்பரேஷன் லெவல வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்றதுக்காகவும், கொஞ்சம் ஒரு ஐடியாலஜியா புரிஞ்சுகிட்டு நீங்க ரிவிஷன் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அதே மாரி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம வீடியோ அதே மாரி லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதே மாரி குரூப் 2, குரூப் 1க்கு நம்ம தமிழ் வீடியோ அதே மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் ஸோ நன்றி, வணக்கம். தேங்க் யூ கைஸ்.